பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. எடுக்க முடியுமா? உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன், குறிப்பா பபிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபிள் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஊதப்போகும் பபிளை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் அவனுடைய நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள். பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ண? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள். இப்போது எப்படி வாழ்வேன்? செய்து போடுங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை. பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து, இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீர்கள். தமிழோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்துவிட்டது. இருந்துதான் இருக்கிறது. என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபம் இல்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. காலணிகளை ஊதாக வேண்டாம். நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் க்ளோஸா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது. ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம். அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல. ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேற் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பயில் என்பது காலமானது. மெல்லா, சூப்பர். எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே.
அது பெரிய இயந்திரம். Our free parasari in their area where commercial can quarantine there is suing quarantine juice. அவனை பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? I'll concentrate their fury tree through cure. அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம் தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு? ஆம் பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jolly's Mossa Laser and Sweet Stordian phrase and name prelates one day எடுக்கலேன். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். மச்சமா, சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது. என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே அதுதானா? Exactly, at the spring break. யாரோட ஓஷன் டே? என்ன? ஒரு முட்டாள். ஆகவே நான் இதை வேண்டுட்டு மேல் கயிற்றை எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்போ அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சுகிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளை குழு எங்களை நோக்கி குப்பை கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா, உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மேலா கைப்படா கூறுகிறாள். மில்லா, இது எல்லாம் கோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். ஆனால் முடியாம். மர்மமாம் பொதானோட சவாலுக்கு வரவேற்கிறோம். எந்த வகையான சவால்? ஏன் நாங்கள் கூண்டில் உள்ளோம் மற்றும் ஏன் இங்கு கேமரா இருக்கின்றன? யாராவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா? நாம் ஏன் கத்துறோம்? மிஷல்னா எல்லா கலக்களும் இருக்கு. ஜூலியன், பெட்டனை அழுத்து. இந்த மாய் கொன்றாஸ்லை ஸ்டார்பக்ஸ்ல இருந்து ஒரு சுவையான பானியம் கிணற்றில் விழுந்தது. மாப்பகுதியில் கொட்டி வைத்து எவ்வளவு சுவையாக இருக்கிறது பாருங்கள். ஜில்லியன், இது எல்லாமே ஒழிக்கிறேன். இதனை அனுபவியுங்கள் மற்றும் மூச்சை மறக்காமல் இந்நிறைவு அலங்காரத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள். அலங்காரத்திற்காக மெல்லிய கொட்டி வைத்து அது மிகவும் சுவையாகவும் இருக்கு. ஏய், இது உண்மையில் என்னுடையது. ஆச்சரியம். ருசி. நான் இதில் உள்ள பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இங்க என்ன இருக்குதுன்னு பாப்போமா? பூனை உணவு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வெண்படுக்காக நான் சார். ஆமாம், மனம் நிச்சயமாக சிறந்தது. ஆனால் இது சுவையாகவும் இருக்கலாம். ஓஹோ, இது சுனாமீனின் சுவையுடன் மழை பெய்யலாம். நான்சே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறார். மற்ற ஒரு முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். இப்போது ஜில்லியனின் வரிசை திரும்பி பார்க்கவும். அங்கே உங்களை என்ன காத்திருக்கிறது என்று நினைக்கவும். நானே இதை அழுத்துவேன். பார்ப்போம். இதுவே எல்லோருக்கும் பிடிச்ச கோகா கோலா எவ்வளவு அதிகமா உள்ளது. முழு 1000 ஜில்லியன், கவனமாக இரு. குளிர்ந்த கல் மழை போல குளிர்பானம் உங்களுக்கு மேல் விழுந்து கொண்டிருக்கிறது.
அதற்கு பிறகு உங்களுக்கு தலையில் அடிவடி வராததை கேட்கிறேன். நீங்களும் காமெடி கலைஞன். சுவைக்கலாம். என்னிடத்தில் பூனை உணவு இருக்கிறது. நான் பொதானை அழுத்துகிறேன். ஆம், நான் நீ என்ன வாங்க போகிறாய்? வாவ், அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர். நீ அதை பொருட்களை உறைய செய்ய பயன்படுத்தலாம். மயனிஸ் ஃபார்கள் ஆஸ்திரேலியன் பிபியார்கள் தாக்குதலுக்காக தயாராக உள்ளது. கிரைண்டர்கள். ஓ வாவ், ஜம்மு பருகும் குளிர்ந்த கோலா இன்னும் சுவையாக இருக்கிறது. உண்மையான ஐஸ்கிரீம். ஜூலியன், என்னை முயற்சி செய்ய விடு. அதை வீசுவது நான் தான். இல்ல, எனவே காத்திரு. என் சூப்பர் கதிர் உங்களை பனி சிலையாக்கும். இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கலாம். ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார். அடுத்து அவருக்கு பொறுத்திருந்து காத்தது என்ன என்று பார். ஓ ஆமாம், நெஸ்குயிக் கோகோ. இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும், எனவே எங்கள் ஸ்னோ குவீன் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும். அது வேலை செய்தது. பார், நைஸ் சாக்லேட் ஷோ. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ சரி. ஓஹோ, Tansi, West Launchers Fannersly Siko, Vietnam Jamat Sikoyala. Jillian, Friday Nerikino, Mankule Saga ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. ஒவ்வொரு முறையும் புதிய அதிர்ச்சி. இப்போ என்ன காரியம் சந்திக்க போறோம்? இவ உயர் தொழில்நுட்ப கதறிகள். இது சிறப்பு சேவைகளின் இரகசிய வளர்ச்சி. உண்மையான உளவாளர்களுக்கு மட்டுமே இவற்றை போல இருப்பது உண்டு. இவற்றை ஒரு பொழுது கடனாக வாங்கிக் கொள்வோம். சவாலுக்காக நாம் என்ன செய்வோம்? ஜில்லியன், இது பிடி. தயவு செய்து கவனமாக இரு. இது ஒரு விலையுயர்ந்த பொருள். வாவ், இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது. ஒரு நிமிடம், இவை குறிக்குறிகள் தானே? நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்தப் போகிறேன். ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது. இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சிவிட்டது. ஜில்லியன், சர்க்கரை கிராமலாத பொருட்கள் முழுவதும் உங்களுக்கு. இது ரொம்ப முறுக்கு. இப்படி ஒரு புரிச்ச அதிரடி திரைப்படத்துக்காக இதை எடுத்துக்கொண்டு திரையரங்குக்கு போக முடியுமா என்று விரும்புகிறேன். ஆனால் திரைப்படம் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடம் ஒரு வேலை இருக்கிறது. அனைத்து பொருட்களையும் சமாளிக்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னும் விரும்புகிறேன். இன்னொரு பட்டனை அழுத்துவோம். ஓ, இப்ப எதை கொண்டிருக்கிறோம்? வாவ், ஒரு பெரிய தொகுப்பு கப்பு கேக்குகள். ஸ்கிட்டல்ஸ். Bei Singersation von Procurigui Slime Firms. Belai Conscien உங்கள் Schlauchstory இருந்த அகற்றாதா. இல்லையெனில் அது மோசமாக இருக்கும். ஒப்புக்கொள்கிறேன். Willst du hier eine Walze verformen? First mal wieder seht ihr zunächst so Solle Marshmallow-Kalin. Ich bin voll சுவையானவ. ஜில்லியன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம். எனவே அனுபவிக்க. ஆஹா, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார். ஏய் ஜில்லியன், நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா? நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய். சரி, பச்சை பொத்தானை அழுத்து. நீ என்ன என்னிடம் இருக்கிறது? நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம். நான்சி, என்ன நடக்கிறது? என்ன வாசனை? ஆனால் இது ஃபிட்னஸ் சென்டராக இருக்கலாம். விதிவிலக்கு பெற்ற விருப்பங்கள் உள்ளன. யாருக்கோ உப்பு பிடிக்கும். ஆம், நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது. என்ன செய்ய முடியும்? நமது சவாலின் விதிகள் இந்நிலையே. எதையும் பெறலாம். ஜில்லியன், நீ எனக்கு பொய் சொன்னாய். அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன். அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம். வாவ், இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன. நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன். நான் இறுதியாக வீடு செல்வேன். ஏனென்று என்ன நடந்தது? என் கூண்டு ஒளிர்கிறது. உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது. ஜில்லி, உன் முறை.
ஒரு பொத்தானை தேர்ந்தெடு, ஆனால் குறிகாட்டுகள் இல்லாமல். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஓ ஆம், எங்களின் பிடித்த நுடல்லா. மிகவும் இனிமையாக. சாக்லேட் வாட்டர்ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது? இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும். ஆமாம் ஜில்லியன், நீங்கள் ஏற்கனவே மிகச் சிறந்த இனிப்புகளை எல்லாம் பெற்றுவிட்டீர்கள். ஆமாம், அதை பாருங்கள். வாவ், அது ஒரு சாக்லேட் குளியல். சீலனாவுக்கு மீண்டும் அதிர்ஷ்டம். நான்சி உன்னை காத்துண்டிருந்தாள். ஓ இனிமை. Janiber Zarifelle Beans. Iridirichan, Bashraslide or Psychosolas. Woven Frugalker Fredericalam, very Aridalai first year and Alavayala. நீங்கள் முயற்சி செய்யாமல் ஒருபோதும் அறிய முடியாது. வாங்க நான்சி. மிட்டாய். அப்படியா? எப்படி இருக்குது? வாவ், இது அதிகரியமானது. ஆண்டி, நான்சி, நீ எங்க இருக்கிற? ஹே, திடீர்னு சென்று விட்டாயா? எனக்கு எதுவும் சொல்லலையா? ஏய், அது தோழியா? நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய்? இல்லை, யாரும் என்னை பார்க்கவில்லை. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனது மூக்கு. நான்சி வீடு. நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய்? சரி, வெளியே வா. அது என்ன? அதுதான் திறவுகோல். ஆம், நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன். இப்போது ஜில்லியன், வாங்க வாங்க, இங்கிருந்து வெளியே போய்விடலாம். பதிவு ஐயர்கள், துட்ட காமெடி. எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு. எனக்கு ஒரு டாய்லெட் வேண்டும். நீங்களே ஒரு டாய்லெட் செய்வீங்களா? செய்யலாம். பார்க்கிறீர்களா? ஓ சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, இந்த டோனட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன். முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன். சரி, எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன். இதோ சரியானது. இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும். எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நிறத்துடன் இருக்கும், மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை. இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! அது அற்புதம். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆமா, ஆனால் உங்களை பற்றி என்ன? ரொம்ப சரி. கருப்பு டோனட்ஸ் ருசியானவதான். ஏதோ குறைவா தெரியுது. சரியா, ஒரு சுவையான சாஸ் தான். ஓவி குறிப்பு, இதுக்கு உதவினால் என்ன? வாருங்க. என்ன ஒரு கனவு பயம்! எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது. பாத்திரத்தை இங்கு கொடு. இப்பதான் என்னிட ஸ்ட்ராபெரி சாஸ் ஓக்க ஒரு இடம் உண்டு. இப்ப இதை பயன்படுத்துவேன். டோனட்டுகளை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும். அதுவே எனக்கு தேவை. அவர்களை உற்சாகப்படுத்த. இது என்ன? அது வெறும் ஸ்ட்ராபெரி சாஸ். நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். அது விசித்ரா செஞ்சு. இப்ப நான் என் டோனட்ஸ்களை சாஸ் மற்றும் ரொம்ப ருசியான ஐசிங்கோட அலங்கரிப்பேன். அலங்கரணம் நல்லாவே இருக்குது. அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது. சில பயங்கரமானவை. எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன. அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவுவேன். இது மிகவும் பாரம்பரியமானது, ரொம்ப ருசியான ரெசிபி. ஆம், இதுதான் உங்களுக்கு தேவை. பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கிறது. பெறுங்கள். அத்தை, என் டோனட்ஸ் பாருங்க. என்னுடைய சிறந்த ரோசி டோனட்ஸ்கள். மிக அருமையான டோனட்ஸ்கள். மட்டும் திறக்கவில்லை. இல்லை, சிவாத்தி பார்க்க வேண்டுமா? நான் இதை பிடிப்போம். ஆமாம், இந்த கலவையே மிக சுவையாக இருக்கிறது. சரி, அசீசம் எதுவும் பண்ணு. எவ்வளவு ருசியாக இருக்கு! இது ஒரு மிக த்ரில்லான டான்ட். இது நகைச்சுவையாகவும் இருக்கு. நான் இதை பரிசோதிக்கிறேன்.
இது ரொம்ப சுவையா இருக்கு. அது அழகா இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். உனக்கு தேவையானது இவ எவ்வளவு சுலபம். என்ன எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இவை வானவில் டோனட்ஸ். அவை சுவையாக வணக்குகின்றன. சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன. ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? நிச்சயம் இந்தவைகளே. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். இதை எப்படி திறக்கின்றீர்கள்? எனக்கு பாஸ்தா வேண்டும். அது எனக்காக தயாரிக்கவும். அது காரும் நீரை போல. அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன். அது கிட்டத்தட்ட இதுவே. என்னிடம் என்ன இருக்கிறது? நிச்சயமாக சூடாக இருக்கலாம். எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய். அன்றி இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன். அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா? இல்ல, அது மிகவும் சூடாக இருந்தது. அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் பாஸ்தா என்னால் செய்து கொள்ளுகிறேன் என நினைக்கிறேன். ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். சரி, ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி. அது கூட ஒரு அது நல்லது. சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன். இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன். முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள். இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன். இது எளிதாக இல்லை, ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும். என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும். தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன். நான் நிறங்களை சேர்க்கேன். சரி, என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும். மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா. இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன். எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்கும். இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும். இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும். சரி, பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண். என் பாஸ்தா தயார். நீங்கள் சுத்தமாக சில்லி சாஸ் சேர்க்கலாம். ஓ ஓ, எனக்கு எதுவும் தெரியலையே. என் கண் கண்ணாடிகள். ஓ, இது சில்லி சாஸ் தானா? அல்லது கெட்சப் இல்லை. நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும். பாட்டி, நான் உங்களுக்கு உதவலாமா? இது திறக்கணும். இது பிடிங்க. என் முழு கிழத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது. ஆமா, இது கண்டிப்பா சாஸ் தான். நாம் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். சிரிக்காதே. நான் என் பாஸ்தாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. இப்ப தட்டுல வைக்கலாம். ஏதோ ஒன்ன மிஸ் பண்ணிட்டோம்னு கண் கூட தாலி அல்ல எனக்கு. இப்பவே இந்த போஸ்டர் அழகா செய்வோம். கேள்விப்படவில்லை. இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன். என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா. இப்போது அதுக்கு இதுவே தேவையானது. இதுல மட்டும் குறைவானது சிவப்பு. கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன். மேலே ஊற்றிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்குது நண்பா. ஐஸுட இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன இது? அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணமிகு பாஸ்டா கிடைச்சது. அதை சாப்பிடவே ஆசை. பார்த்து பாரு ஜில். இது ஒரு விசித்திரமான சாதம். அதை சுவைக்க நல்லது, ஆனால் உண்மையில் நான் சுவைக்க விருப்பமில்லை. ருசியாக தெரியவில்லை. இது வெறுக்கத்தக்கது. மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன். பார்த்ததற்கு நன்றி. சுவையாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இதுதான் எனக்கு தேவை. ரொம்ப அழகாக இருக்கின்றது. நான் இதை பிடிக்கிறேன். அதுதான் வெற்றியாளர். நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும். எனக்கு ஒரு பானம் வேண்டும். ருசியானதும் இனிப்பானதும். நீங்கள் தயாரா? நான் தயாரா இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஓ, அதை பெற்றுவிட்டேன். நான் தொடங்கலாமா? சரி, எனவே நான் ஆகர்ஷகமாய்
ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன். சரியானது. அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும். எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன். அளவண்ண அற்புதம் இருக்கும். அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, அவை முடிவிட்டன. சரி, மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன். அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும். இதுவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான். நான் அதை அக்ஸிலிருந்து எடுப்பேன். என்ன அழகான முடிவு. ஓ ஆம், அழகான கையுறைகள், ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை. இப்ப நான் M&Mகள் எடுப்பேன். கடி இந்த சினிமா ஆட்சி நேரத்தின்படி வகைப்படுத்துவேன். இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும். எவ்வளவு சுவையாக உள்ளது. நானும் M&M's பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன். என்ன சுவையான காக்டெயில். கிரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும். இது மிகவும் குளிராக இருந்தது. சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அன்னிவர்சரி செம்புகள் அசதரை நம்பிக்கை அளிக்கப்பட்டது. நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன். முழுவதையும் எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். ஓ, விட்டுவிடுங்க. அது அருவருப்பாக இருக்கிறது. நன்றா, என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான காக்டெயில் தயாராக உள்ளது. அழகாகவும் நிறைய வைட்டமின்களும். அதை ஊந்துகளால் அலங்கரிக்கவும். அது வலிமையானது. இது மிகவும் குளிராகும். இல்ல, கையில ஒரு கண்ணாடி. நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன். என் செர்வான அடிமேஷ் ஸ்ப்ரைடாக இருக்கு. சேர்க்கணும். அதனை சரியான ஸ்ட்ரா கொண்டு கலக்கணும். மற்றும் உதவுங்கள். ஓ, நீ எடுக்க பதில் கொடுத்தியே. புதன்கிழமை அதை நீக்குங்க. Hand synchronizing. Kushane hand. Creamer spray. இது பூளைக்கு ரொம்ப ஒத்து இருக்கு. பாஷாசின்ஸ் ஃப்ளாப்ஸ்க்கு நம்ம சிவப்பு பழநீரை ஊற்றுவேன். அதனால மேலே ஒரு கண் மற்றும் ஒரு சாலா வைப்பேன். அதுவே சுவையா இருக்கும். சிறப்பானது. அனைவருக்கும் வேறுபட்ட ருசிகள் உண்டு. எனது ருசியை முயற்சிக்கவும். எவ்வளவு அழகானது. இதை பருகி பார்க்கிறேன். மிகவும் நன்றாக உள்ளது. ருசி கூடியது. இதுவா? இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன். நான் இதை பரிசீலிப்பேன். என்ன ருசி? ருசியாக இருக்கிறதே. ஆடம் ஒரு கண்ணாடி. ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஹூரே, நான் மீண்டும் வென்றேன். மிகவும் மகிழ்ச்சி. இந்த முறை என்ன? இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும். இது போல கிராக்கர்களுடன். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஹாய் காக்ஷிப். நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்துச் செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன். என்ன அளிக்கிறாய் எனக்கு? நன்றி. ஆனால் இனி இப்படி விளையாடாதே. இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும். அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை. இது ஒரு அழகான சாலட் ஆகும். மற்றும் இது அருமையான இறைச்சி. இது இன்னும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும். இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். நான் சீசர் சாலட் செய்கிறேன். எனவே எனக்கு சில தக்காளி தேவை. இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை. முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ். மிகவும் அற்புதமானது. நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன். நீங்களா? மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன். இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன். நான் வெள்ளரிக்காய், முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன். ஆமாம், இது மிகவும் அழகாக இருக்கு. நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன். நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன். பொருத்தமா இருக்கு. அஃப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது.
அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது. இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன். அற்புதமான சுவையான சலாட் புதிதாக வெளிப்பட்டது. சரி, விதவுட் செய்யவில்லை. ஓ சிப்பாமலை இருக்கு. நான் உங்களை இப்போது வெட்டுறேன். ஒரு சாலட் வைங்க. நான் வெள்ளரிக்காய வட்டமா நறுக்குவேன். எனக்கு கத்திகள் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு அருமையான ஆர்வமுள்ள முகத்தை செய்ய போறேன். பரவாயில்ல, அழகா சாலட் மான்ஸ்டர்களை ஒரு தட்டுல வைங்க. எனக்கு எல்லாமே தயாராக இருக்கிறது. எவ்வளவு அளவுக்கு உணவு! ஓ, குச்சிகள்! ஒரு சுவாரஸ்யமான சாலட். நேர்மையாக சொல்ல வேண்டுமெனில் இது மிகவும் சுவையாக இல்லை. இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம்? இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ? கருப்பு வஸ்து என்ன அப்பா? அது ஒலிவ். அருவருப்பாக இருக்கிறது. எந்த வகை சாலட் இது? ஓ ஆமாம், இதுதான் ஜெயித்தது. ஆஹா, ஜெயித்து விட்டேன். நான் ஒரு சிறந்த சமையலாளர்.